நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓய்வூதியம் பெறும் நபர்களுக்கு இப்போ முக்கியமான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதுதான் பார்க்க போகிறோம். ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதன் சேவைகளை விரைவாகவும் வெளிப்படையாகவும் பயனாளர்கள் பயன்படுத்த எளிதாகவும் மாற்றுவதற்கு தொடர்ச்சியான சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வராங்க. இந்த முயற்சிகள் அதன் அனைத்து உறுப்பினர்களுக்கும் பாதுகாப்பான திறமையான சேவைகளை வழங்குவதற்கான உறுதிப்பாட்டின் ஒரு பகுதியாக இருக்கு. அண்மை காலங்களில் இபிஎஃப்ஓ உறுப்பினர் சுய விவரங்கள் திருத்தத்தை எளிதாக்குவதற்கும் பரிமாற்ற கோரிக்கைகளை சமர்ப்பிப்பதற்கும் ஓய்வூதியம் வழங்கும் செயல்முறையை எளிதாக்குவதற்கும் 1 லட்சம் ரூபாய் வரையிலான முன்பண கோரிக்கைகளை நிறைவேற்றும் செயல்பாட்டை பயன்படுத்துவதற்கும் சுற்றறிக்கைகள் வெளியிட்டிருக்காங்க. 2024-2025 நிதியாண்டில் நோய், வீட்டு வசதி, திருமணம், கல்வி ஆகியவற்றின் கீழே 1 லட்சத்திற்கும் அதிகமான முன்பணம் தானியங்கி உரிமை கோரல் வசதியின் கீழே வழங்கப்பட்டிருக்கு. இதன் விளைவாக 2.34 கோடி கோரிக்கைகளுக்கு இந்த முறையின் மூலம் தீர்வு காணப்பட்டிருக்கு. பரிமாற்ற உரிமை கோரல் செயல்முறையின் மூலம் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் முதலாளி ஒப்புதல் தேவையை நீக்குவதன் மூலம் 15/1/2025 அன்று முதல் எளிமைப்படுத்தப்பட்டிருக்கு. உறுப்பினர் சுய விவர திருத்தத்திற்கான ஆன்லைன் வசதி ஆதார் அங்கீகாரத்தை பயன்படுத்தி எளிமையாக்கியிருக்காங்க. உறுப்பினர் சுய விவர திருத்தத்திற்கு முதலாளி மற்றும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பை சார்ந்திருக்கும் நிலை பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் நீக்கப்பட்டிருக்கு. ஆன்லைன் இணைப்பு நீக்க வசதி உறுப்பினர்கள் தங்கள் யுஏஎன் நம்பர்ல இருந்து தவறான உறுப்பினர் அடையாள இணைப்பை நீக்க உதவுவது. இதனால குறைகள் தற்போது குறைஞ்சிருக்கு. முக அங்கீகார தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உமங் செயலி மூலம் யுஏஎன் நம்பர் ஒதுக்கீடு உள்ளிட்டவை தற்போது செயல்படுத்தப்பட்டு வருது. இந்த வசதியை பெறுவதன் மூலம் உறுப்பினர்கள் பாஸ்புக் விவரங்களை பார்வையிடுதல், உறுப்பினர் சுய விவர குறிப்புகளை புதுப்பிப்பது, உரிமை கோரல் சமர்ப்பிப்பு போன்ற சேவைகளை உடனடியாக பெற முடியும். ஏற்படும் கோரிக்கைகளுக்கு விரைவாக தீர்வு காணவும், கோரிக்கைகள் நிராகரிக்கப்படுவதை குறைக்கவும், காசோலை சான்றளிக்கப்பட்ட வங்கி பாஸ்புக்கை பதிவேற்றவும் தேவையை இபிஎஃப்ஓ நீக்கியிருக்காங்க. வங்கி கணக்கு விவரங்கள் யுஏஎன் உடன் இணைப்பதற்கு முதலாளியின் ஒப்புதலை பெற வேண்டிய அவசியம் ஏப்ரல் 2025 முதல் நீக்கியிருக்காங்க. இது போன்ற பல்வேறு சீர்திருத்தங்களை ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு செயல்படுத்திட்டு இருக்காங்க.